அதாவது சஷ்டினா ஆய்க்குடி வந்து விசேஷமானது. அலங்காரத்தை பாக்குறதுக்குன்னே வராங்க. பாலமுருகன் எல்லாருமே உங்க அலங்காரம் புறமாம இருக்கும். குழந்தை இல்லைன்னா அவளுக்கு வந்து படிப்பாயாசம் வச்சாங்கன்னா குழந்தை பிறக்கும். படித்துறையில இருந்து பாயாசம் வைப்பாங்க. ஆமா, இங்க வந்து ஆய்க்குடி வந்து ஈக்குவலா உள்ளது. எத்தனை வருஷமா இந்த கோயில் இருக்கு? 400 வருஷமா இருக்கும். 400 ஆமா. இப்போ நம்மளுக்கு எத்தனை வாட்டிமா இங்க கும்பாபிஷேகம் நடந்திருக்கு? 4 கும்பாபிஷேகம் பாத்துருக்கேன். எந்த பாகுபாடும் கிடையாது. நாங்க அந்த சுவாமியை பார்க்காம போக மாட்டோம். அப்படி ஒரு கிறிஸ்து பெற்ற முருகன், அது சொல்றதுக்கு ஈடு என்ன கிடையாது.